வடலூரில் வள்ளலார் சத்தியஞான சபை பெருவெளியில் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் சத்தியஞான சபையில் வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்கும் பணியில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பன்னாட்டு மைய கட்டடம் கட்ட வடலூர் பெருவெளியில் அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பின்னர் இதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் வடலூர் பெருவெளியில் பன்னாட்டு மையம் அமைப்பதற்கு பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பார்வதிபுரம் கிராமத்தினர் என பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதே நேரம் கட்டுமான பணிக்கு அடித்தளம் தோண்டிய போது அங்கு பழைய கட்டடங்களின் பாணிமானங்கள் தென்பட்டன. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது அந்த இடத்தில் தொல்லியல் துறை ஆய்வு செய்து மே 10ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. அதுவரை வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்கும் பணிகளை நிறுத்தி வைக்க அறிவுறுத்துவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்தது. இதனை அடுத்து பன்னாட்டு மையம் அமைப்பதற்கு எதிராகவும் ஆதரவாகவும் தொடரப்பட்ட வழக்குகளை மே 10ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில் வடலூரில் வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைய உள்ள இடத்தில் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வடலூரில் பழங்கால கட்டடங்கள் உள்ளதா என தொல்லியல் துறை இணை இயக்குனர் சிவானந்தன், தொல்லியல் துறை ஆலோசகர் தயாளன், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் செல்வகுமார் ஆகிய 3 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சத்தியஞான சபை முன்பு பெருவெளியில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது.